ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்யூஸ் மேக்ஸ். இது நம்ம பக்கத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் செகண்டரி கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் வந்து நிறைய நம்பருக்கு கேட்கலாம். ஆல்ஃபபெட்டில் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கேட்கலாம், நம்பர்லேயே பவரில் கொடுத்துட்டு கேட்கலாம். பட் டெக்ஸ்ட் புக்கில் சமச்சீர் புத்தகத்திலேருந்து ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் எப்படி கேட்பாங்க, டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவையாக இருக்கும். quadratic equation, அதாவது polynomial in x, quadratic equation, cubic equation, ஒருவேளை fourth degree equation, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவை தான். ஜஸ்ட் quadratic equation அதில் தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரு அந்த மாதிரி ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? இது டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பாலினாமியல் ஈக்குவேஷன், ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் இன் பாலினாமியல் ஈக்குவேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபேக்டரைசேஷனுக்கு வந்து காரணிப்படுத்துதல் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆரம்பிக்குதுன்னா நாட் ஓன்லி எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூபு, எக்ஸ் பவர் 4 என்னவாக இருந்தாலும் அது ஃபேக்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக சொல்ல போகிறேன், ரைட்டுங்களா? ஷார்ட்கட்டில் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பெருக்குனா எப்படி, கூட்டினா எப்படி அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவையில் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க்கு உங்களுக்கு எடுத்துடலாம். ஒரு மார்க் உறுதி, ரைட்டுங்களா? ஒரு கேள்வி உறுதின்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவையில் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் வந்துச்சுன்னா கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு மார்க் உறுதி. ஓகே, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. அதே கேள்வி தான் எங்கே. அப்போ 2 எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. 2 எக்ஸாம் என்கிட்ட இருக்கிறத எடுத்து பார்க்குறப்ப 2 வந்துச்சு. இன்னும் இருக்கிற எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அடிக்கடி திரும்ப கேட்டிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், கணக்கு என்பது ஏற்கனவே கேட்கப்பட்டதாக தான் இருக்கும், புதுசாக அவங்க கேட்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? அது நீங்கள் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிற 25 கேள்வி இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேட்டிருக்காங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சைட்லேயே போய் இறக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் அதர் யூடியூபர்ஸ் வந்து பிடிஎஃபாக வச்சுருப்பாங்க. அது நான் பண்ணணுன்னு ஒருத்தர் என்ன கேட்டார், மென்சுரேஷனுக்கு பிடிஎஃப் மேக்ஸ் இருந்தால் அனுப்புங்கன்னு. ஐயா உண்மையிலே எனக்கு டைம் இல்லை ஐயா, டைம் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் அது பாட்டுன்னு இருக்கும், ஒரு 300-400 கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து எடுத்து போடணும். 22 இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20லேருந்தே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த டாபிக் வைஸு அதை எடுத்து போட்டு பிடிஎஃபாக மாற்றணுன்ட்டு அந்த அளவுக்கு டைம் இல்லை. டைம் இருந்தால் நான் அதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் அந்த பிடிஎஃப் மாற்றுறது அதெல்லாம் வந்து தெரியல. முதல்ல எப்படி எங்கே எடுத்து பேஸ் பண்ணணும், அது எப்படி பிடிஎஃபாக மாற்றணும், ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியலைன்றதால அந்த பக்கம் நான் போகலை, ரைட்டுங்களா? அதுதான் உண்மை. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிசிஎஃப்னா ரூல் தெரியணும். என்ன ஹெச்சிசிஎஃப்னா எத்தனை அந்த உறுப்புகள் கொடுத்துருந்தாலும், 2 உறுப்பு கேட்குறாங்களா 3 உறுப்பு கேட்குறாங்களா, எத்தனை உறுப்புகள் கொடுத்துருந்தாலும் அவர் எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்க வேண்டும். அட் த சேம் டைம் லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? வேல்யூன்னா லீஸ்ட்டு, பவரில் சொல்கிறச்ச லீஸ்ட் பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது நல்லாவே தெரியுது, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்ப்ரெஷன் இது. இவரை இங்கே இப்படி கொண்டு போகலாம், இல்லைனா இங்கேருந்து இவர் இப்படி கொண்டு வரலாம். அடுத்தது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இவரை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இல்லைனா ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். x square the whole square minus y square the whole square na, that is a square minus b square. இதுக்கு ஃபார்முலா a plus b into a minus b. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், x square plus y square into x square minus y square. Again this is a square minus b square. அப்போ இவர் எப்படி எழுதலான்னா x plus y into x minus y. அப்போ இங்கே எழுதுகிறப்ப
இவரோட எக்ஸ்பேன்ஷன் x பவர் மைனஸ் y பவர் 4 நம்ம விரிவுபடுத்தினால் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே எழுதுகிறப்போ ஏற்கனவே ஒரு உறுப்புக்கு என்ன ஃபேக்டர் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். அப்போது அதுக்கு நேராக இவரை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டுட்டோம். மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஒரு 3 உறுப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த 3 உறுப்புலேயும் என்ன ஃபேக்டர் இருக்கோ அதுக்கு நேராக அடுத்த உறுப்புக்கு ஃபேக்டர் கரெக்டாக எழுதிட்டு வாங்க. இப்படி எழுதணும். அப்படி பார்க்குறச்ச இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற ஃபேக்டர் தான் காமனாக இருக்குது. அதில் லீஸ்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே இருக்காரு, இங்கே இல்லை அப்படின்னா இவங்க ஆட்டத்தில் வரமாட்டாங்க, எடுத்து விட்டுடணும். அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒயில் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ சி இஸ் த ஆன்சர். அடுத்தது இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. இவரை ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டர்னா என்ன? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 12, அப்புறமா 6 2 12, இங்கே ப்ளஸ் வருது. ஸோ சின்ன நம்பருக்கு 6ல் 2 போச்சுன்னா 4, 6 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 12 டேலி ஆகுது. ஸோ த ஃபேக்டர் இஸ் எக்ஸு ப்ளஸ் 6 எக்ஸு மைனஸ் 2. இங்கே என்ன நம்பர் இருக்கோ ஃபேக்டராக எழுதிச்சா அப்படியே எழுதிக்கணும். ஒருவேளை அது ரூட்டாக கேட்குறாங்க, மூலமாக கேட்குறாங்க, வேல்யூவாக கேட்குறாங்க அப்படின்னும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6னா மைனஸ் 6, மைனஸ் 2னா ப்ளஸ் 2. ஃபேக்டராக எழுதுகிறப்ப அந்த சிம்பிள் அப்படியே எக்ஸுன்னு போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸு ஒட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நான் எக்ஸை வெளியே எடுத்துகிறேன். வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 16. அந்த கொடுத்துருக்கிற எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16xல் எக்ஸை வெளியே எடுத்துகிட்டோன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கினால் மைனஸ் 16, 8 2 16, 6 வருது. அப்போ சின்ன நம்பருக்கு இப்போ 8ல் 2 போச்சுன்னா 6, 8 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 16 டேலி ஆகுது. அப்போ ஃபேக்டராக எழுதுறச்ச எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ காமனாக இருக்கிற ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2, பவர் சேமாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் மைனஸ் 2. பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? லீஸ்ட் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பி இஸ் த ஆன்சர். அடுத்தது 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக ஃபேக்டர் பண்ணிட்டோம். இப்படி வந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்னா பெருக்கினால் மைனஸ் 2. எப்பவுமே 2னா ஓரன் 2. இங்கே மைனஸ் வரத்தால் பெரிய நம்பருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அப்படியே எக்ஸு கூட அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் வரத்தால் இவரை எப்படி ஃபேக்டர் பண்ணணும்னா முன்னாடி 2, ஸோ டிவைடட் பை 2 டிவைடட் பை 2, அப்போது 1/2 மைனஸ் 2/2 மைனஸ் 1. அப்போ இவரை ஃபேக்டராக எழுதுறச்ச பின்னத்தில் வந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் இருக்கத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 இன்ட்டு எக்ஸு 2x ப்ளஸ் 1. அடுத்தது வெறும் மைனஸ் 1 அப்படின்றதால எக்ஸ் மைனஸ் 1. ரைட்டுங்களா? இது நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. டெட்டுக்கு, செகண்டரி டீச்சருக்கு, ஈவன் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த எப்படி ஃபேக்டர் பண்ணுறதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3. இப்போ இதில் பெருக்குனால் 4 3 12, 8 வரணும். 6 2 12, 6 2 கூட்டிங்கன்னா 8, 6 2 12. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 4 எடுத்தாலும் டிவைடட் பை 4 டிவைடட் பை 4. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2. இந்த இடத்துல ஓரன் 2, இங்கே 2. அப்போ இதை ஃபேக்டர் பண்ணுறச்ச இங்கே எக்ஸ் இருக்கத்தான் நினச்சிக்கோங்க. அப்போது 2x ப்ளஸ் 3. இங்கே எக்ஸ் இருக்கத்தான் நினச்சிக்கோங்க. அப்போது 2x ப்ளஸ் 1, 2x ப்ளஸ் 1. இப்போ காமனாக இருக்கிறது 2x ப்ளஸ் 1, 2x ப்ளஸ் 1, ரெண்டுத்துக்குமே பவர் 1. ஸோ த HCF இஸ் 2x ப்ளஸ் 1a. இது பொதுவாக இல்லை. இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதை விட்டுடணும். என்ன பொதுவாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். அடுத்து இந்த இடத்துல 6 6 6 8 12. முதல்ல நம்பருக்கு மட்டும் ஜிசிடி கேட்குறாங்க. அதாவது ஜிசிடி இஸ் நத்திங் பட் ஹெச்சிசிஎஃப். நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நேற்று முந்தானத்தை சொன்னேன். ஹெச்சிசிஎஃப்க்கு இன்னொரு பேர் ஜிசிடி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதில் தமிழில் உங்களுக்கு போட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கிலீஷில் போட்டேன். சரி,
அதாவது அந்த மீசிமா மீ போவா மீ போமா அப்படின்னா குழப்பமாக இருக்குன்றதுக்காக அதை தமிழில் பண்ணினா என்ன போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, எனிவே இப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னாலும் ஜிசிடினாலும் ஒன்று தான். அது கொஞ்சம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டுங்களா? அப்போ முதல்ல 6, 8, 12 இதுக்கு என்ன, எல்லாமே ரெண்டாம் வாய்ப்பாடு. ஸோ த ஹெச்சிசிஎஃப் இஸ் 2. 4 ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று, பியில் மட்டும்தான் 2ன்னு முன்னாடி இருக்குது. ஸோ த பி இஸ் த ஆன்சர். கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை. ரைட்டுங்களா? இப்போ இந்த கணக்கு உக்காந்துட்டு முட்டி மோதிக்கிட்டு இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும். இந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா, 2x² மைனஸ் 3x மைனஸ் 2 இதுக்கு ஃபேக்டர் பண்ண தேவையில்லை. அப்புறமா 4x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 இதுக்கும் ஃபேக்டர் பண்ண தேவையில்லை. அடுத்தது 2x² ப்ளஸ் 7x ப்ளஸ் 3 இதுக்கும் நம்ம ஃபேக்டர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்பர் 6, 8, 12 மூணும் ரெண்டாம் வாய்ப்பாடு. ஸோ இது காமனாக அதிகபட்சமாக 2 தான் வெளியே எடுக்க முடியும். ஸோ ஹெச்சிசிஎஃப் நம்பர் வரைக்கும் 2 போது 4 ஆன்சரில் பியில் மட்டும்தான் 2 முன்னாடி ஒட்டிக்கினுக்குது. அவர் தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? சரி, ஓகே, ஃபேக்டராக பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்க்கலாம். 2 × -2 -4, ஒரு நாள் 4 -3 வரணும். ஸோ பெரிய நம்பருக்கு x² முன்னாடி 2 இருக்கிறதால /2 ஸோ 1/2 இந்த இடத்துல -2. த ஃபேக்டர் இஸ் இங்கே x இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2x + 1, அடுத்தது x - 2. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 4 கூட்டினாலும் 4, அப்போ 2 2 முன்னாடி 4 இருக்கிறதுனால /4 இது அடிச்சிங்கன்னா ஒரு தடவை கீழே 2, இங்கேயும் 1/2. இப்போ இங்கே x இருக்குதான்னு வச்சுக்கோங்க. அப்போது 2x + 1 இன்ட்டு இது ஒரு 2x + 1, ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கிறதால 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இந்த இடத்துல பெருக்கினால் 3 6, ஓரார் 6, 1 6 7, முன்னாடி 2 இருக்கிறதால /2 இது அடிச்சிங்கன்னா இங்கே 3, இங்கே x இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்போது 2x + 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு x + 3. இப்போ காமனாக இருக்கிறது இது லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2x + 1. ஸோ முன்னாடி நம்பர் 2 போட்டுக்கிட்டு 2x + 1 நம்பருக்கு 2, ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா 2x + 1 இஸ் த காமன். ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 2x² + 3x - 2. அப்போ பெருக்கினால் -4, ஒரு நாள் 4, சின்ன நம்பர் 1 இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா 4 1 போச்சுன்னா 3, முன்னாடி 2 இருக்கிறதால /2 இதை அடிச்சிங்கன்னா 2. ஸோ ஃபேக்டர் அடிச்சா 2 × x 2x -1. அடுத்தது ஜஸ்ட்டு x + 2. அடுத்தது பெருக்கினால் x² -6 -6 பெருக்கினால் -6, 3 6 மைனஸ் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் வரலாம். இங்கே பெரிய நம்பருக்கு போட்டுக்கணும். இப்போ 2ல் 3 போச்சுன்னா -1. ஓகே, டேலிட். ஸோ த ஃபேக்டராக எழுதுறச்ச x + 2 x - 3. அடுத்து கடைசியாக இருக்கிறது 2 பெருக்கினால் x² + 3x +னா பெருக்கினால் 2. அப்போ 2 2 1 2 கூட்டிங்கன்னா 3 வந்துடுச்சு. அப்போ ஃபேக்டராக எழுதுறச்ச x + 2 அடுத்தது x + 1. ஸோ காமனாக இருக்கிறது x + 2. ஸோ த ஆன்சர் இஸ் பி. அடுத்தது x² - 6x + 9 x² - 6x + 9 பெருக்கினால் 9 3 3 9 3 3 கூட்டினா 6, பட் மைனஸ் வரத்தால் ரெண்டுமே மைனஸ், ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்கிறதால அதை எப்படி எழுதலாம்னா x - 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்தது x³ - 27 இதுக்கு எக்ஸ்பிரஷன் தெரியணும். a³ - 27 3³ எழுதலாம். அப்போ a³ - 3b³ ஃபார்முலா என்னென்னா a - b × a² + ab + b². ரைட்டுங்களா? அப்போ இதில் காமனாக இருக்கிறது x - 3 x - 3, இதில் அடுக்கு 2 அதிகமாக இருக்கிறது விட்டுடணும். லீஸ்ட்டாக இருக்கிற x - 3 எடுத்து போட்டோம்னா அதுக்கு பேர் தான் HCF. ஆன்சர் பியில் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா x² - 9 × x - 3 /4 அண்ட் x² + 6 + 9 /8. இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வர்றதால கேட்கறது HCF அப்படின்னும் போது HCF ஆஃப் நியூமரேட்டர்
அதே மாதிரி எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் என்னது 4,8. இந்த 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்பது நான் நேற்று சொல்லிட்டேன், அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் 8. ஸோ அதிகபட்சமாக இருக்கிற 8 தான் என்னவாக இருக்கணும், எல்சிஎம்மாக இருக்கணும். அப்போ டினாமினேட்டரில் 8 இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வருது. ஒன்று சி வருது, இன்னொன்று பி வருது. ரைட்டுங்களா? ஒன்று சி வருது, இன்னொன்று பி வருது. அப்போது ரெண்டுத்துலேயும் 8 வரதால இந்த கணக்கு போட்டு தான் ஆகணும். அப்போ நியூமரேட்டர் மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. திஸ் இஸ் 3. இந்த 3 எப்படி வரலன்னா 3². அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா x plus 3 into x minus 3. This is a square minus b square. அந்த ஃபார்முலாவில் a plus b into a minus b. ஆல்ரெடி ஒரு x minus 3 இருக்குது. அப்போ x minus 3 இங்கே ஒரு x minus 3 போது x minus 3 the whole square. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² plus 6x plus 9. இது பார்க்கும்போதே தெரியுது சார், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 3 the whole square. x plus 3 the whole square. இந்த x² plus 6x plus 9 இதை ஈஸியாக ஃபேக்டர் பண்ணலாம். நீங்கள் இப்படி கூட போடலாம். 9 3 3 9 2 தடவை 3 வரத்தால் எக்ஸ் ப்ளஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா இங்கே ஃபஸ்ட்டு x², அதுக்கு ரூட் எடுத்தால் எக்ஸு, 9க்கு ரூட் எடுத்தால் 3, இங்கே டிவைடட் பை 2 போட்டுக்கணும். பண்ணிங்கன்னா 6 2 அளவுத்துல 3 இந்த இடத்துல வரணும், வந்துடுச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது வேறு எங்கன்னா வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. இது ஈஸியாக இங்கே ஃபஸ்ட்டும் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே லாஸ்ட் நம்பர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபேக்டர் பண்ணிக்கலாம். இதோடக்கு எக்ஸு, இதுக்கு 3. இந்த 3 எப்படி வரணும்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை 2 அளவுத்துட்டு அந்த நம்பர் அங்கே வந்து உட்காரணும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல x plus 3 காமன், இங்கே 2 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. நமக்கு HCF லீஸ்ட் வேல்யூ தான். அப்போது x plus 3 இஸ் த ஆன்சர். கீழே ஞாபகமாக 8 போடணும். பிகாஸ் 4க்கு 8க்கும் எல்சிஎம் 8ன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும். அது ஞாபகமாக இங்கே x plus 3 divided by 8. ஸோ த ஆன்சர் இஸ் C. அடுத்தது x power n plus 1 அதோட இங்கே அதிகமாக ஆகிடுது. அடுத்தது x power n plus 2 இவரோட இவர் அதிகமாகிடுறாங்க. அப்போ இதில் லீஸ்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எது கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x power n. இந்த பவரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேளை இப்படி வச்சுக்கோங்களேன், x². அடுத்தது x²னா n plus 1னா 2 plus 1 3. அடுத்தது x 3 plus 1 4. அப்போ இதில் எதிராக கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா x². அங்கே நம்பரில் கொடுக்குறாங்க, இங்கே ஜஸ்ட்டு எண்ணில் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n. இப்போ இதே இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், x பவர் n, அடுத்தது x பவர் n plus 1, x பவர் n plus 2. இதில் லீஸ்ட் இது. ஒருவேளை இப்படி ரிவர்ஸில் கொடுக்குறாங்கன்னா x பவர் n, x பவர் n minus 1, x பவர் n minus 2 இப்படி இருந்ததுன்னா இதில் HCF இது தான். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இங்கே a பவர் m plus 1, a பவர் m plus 2, a பவர் m plus 3 நல்லாவே தெரியுது எது கம்மியாக இருக்கும். a பவர் m plus 1 தான் கம்மியாக இருக்கும். ஸோ அவர் தான் HCF. அடுத்தது a cube minus 1 into a square minus 1. a cube minus 1 என்னது minus 1 cube. This is a cube minus b cube formula. அப்போ therefore a minus 1 into a square minus ab plus b square. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a square minus 1 என்னது இங்கே ஸ்கொயர் போட்டுக்கலாம். This is a square minus b square formula. அப்போ therefore a plus b into a minus b. b இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கணும். அப்போ இதில் ரெண்டு காமனாக இருக்கிறது a minus 1 தான். பவரில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ டைரெக்டாக a minus 1 is the GCD. அடுத்தது இந்த இடத்துல c square minus d square. c square minus d square. This is a square minus b square formula. அப்போ therefore a plus b into a minus b. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா c square minus cd. இதில் யாரை வெளியே எடுத்துடலாம், c-யை வெளியே எடுத்துலாம். c-யை வெளியே எடுத்துனா இந்த இடத்துல c இருக்கும், c வெளியே வந்துட்டா மிச்சம் இருக்கிறது dன்னு இருக்கும். அப்போ therefore c into c minus d. பொதுவாக இருக்கிறது இது தான். பவர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. therefore directா c minus d is the answer. இந்த இடத்துல x cube plus 1. This is x cube plus 1 cube. அப்போ formula a plus b into a square
minus AB plus B square. அடுத்தது x பவர் 4 minus 1ன்னா இங்கே பவர் 4 இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுக்கு எத்தனை போட்டாலும் அதே தான் வரப்போகுது. இப்போ எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். புரியல? x பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1னா அந்த 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. அடுத்தது இங்கே மைனஸ்னால இதை 1 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இவரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றுத்துக்குள்ளே செயின் மாதிரி போயிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ அதெல்லாம் தெரியணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்லேயும் இதுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ த ஹெச்சிசிஎஃப் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. சியில் ஆன்சர் இருக்குது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இதில் ரெண்டுத்தில் எக்ஸு எக்ஸுன்னு ஒட்டிக்கிறதால எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இவரை எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணக்கூடாது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. அப்படியே டைரெக்டாக எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். லீஸ்ட்டு இது தான். அப்போ தேர்ஃபோர் ஹெச்சிசிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான் சார், முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் இருக்கும். டெக்ஸ்ட் புக்லேயும் இப்படி தான் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்லாம் இப்படி தான் இருக்கும். சில நேரம் எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 4 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கூட ஹெச்சிசிஎஃப் கேட்கலாம். 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. எக்ஸ் பவர் 4 அடுத்தது எக்ஸ் பவர் 4 ரெண்டுமே எக்ஸ் பவராக இருக்கும். அப்போ அதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. ரைட்டுங்களா? அதுக்கெலாம் ஒரு ரூல் இருக்குது. இப்படி தான் போடணும். எப்போவுமே ஒரு நம்பரை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் புக்கிலேருந்து ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்ன்ட்டு 10 2ஆல் வகுக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஆனால் 2 10ஆல் வகுக்க முடியாது. ரைட்டுங்களா? அப்போது வகுத்தல் என்பது பெரிய நம்பர் டிவைட் பை சின்ன நம்பர். இதுதான் 10th டெக்ஸ்ட் புக்கில். எக்ஸ் பவர் 4 ஐ திங்க் எக்ஸ் பவர் 3 இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை கணக்கு போட்டது. ஸோ ரெண்டுமே பவர் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம வகுக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த கணக்கு தான் வந்து ஒருத்தர் போட்டு குழப்பி ஒரு வழி பண்ணார். அது செம்ம கோவம் வந்துச்சு எனக்கு. யாரோ ஒருத்தர் பேர் சொல்லலாம் விரும்பலை. அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக்லேயும் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் நான் வீடியோ ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். போய் பாருங்கள். 9th இருக்கட்டும் 10th இருக்கட்டும். பட் சர்ச் பண்ணணும், அவ்வளோதான். ரைட்டுங்களா? நீங்கள் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஹெச்சிசிஎஃப்னு இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9 இருக்கும், கிளாஸ் 10 இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஜஸ்ட் ஹெச்சிசிஎஃப்னு போட்டாலும் அதுக்கும் வீடியோஸ் வரும். வேணும்னா போய் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.